பணம் வரம்தான். எல்லாத்துலயும் ஆசை, எல்லாத்துக்கும் ஆசை. வண்ணத்து பூச்சிகளை பார்த்து வண்டுக்கு ஆசை, நாரையின் மூக்கை பார்த்து நண்டுக்கு ஆசை, குயில் பாடுவதை பார்த்து காக்கைக்கு ஆசை, மயில் ஆடுவதை பார்த்து வான்கோழிக்கு ஆசை, கழுகு பார்வை வேணுமேனு மனித கண்களுக்கு ஆசை, மேக்கப்பே போடாம பசங்களா பிறந்திருக்கலாமோ என்ற பெண்களுக்கு ஆசை, இல்லாதவனுக்கு இருக்கதை பார்த்து ஆசை, இருக்கவனுக்கு இல்லாதது மேல எல்லாம் ஆசை, 30 வயசுக்கு கீழே இருக்கவனுக்கு அழகான பொண்ணு கிடைக்கணும்னு ஆசை, 30 வயசை தாண்டிட்டா பொண்ணு கிடைக்கணுங்கிறதே ஆசை. சொல்ல போனா எல்லாருக்கும் வரன் கிடைக்கணும்னு ஆசை, மனுஷனா பிறந்துட்டாலே வரம் கிடைக்கணும்னு ஆசை. அதனால தான் பரம் எங்களுக்கு வரம்னு சொல்லி பேச வந்திருக்கேன். சார், உரம் இல்லாமல் செடி கிடையாது, மரம் இல்லாமல் மூச்சு கிடையாது, வரம் இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது. எங்களுக்கு பணம் வரம். பெண்கள் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த சபையில நான் சொல்றேன், ஒரு பொண்ணை உலக அழகியா தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னா 24 தகுதி இருக்கு. சீன நாட்டு பொண்ணோட பாதம் இருக்கணும், அர்ஜென்டினா நாட்டு பொண்ணோட கழுத்து இருக்கணும், அமெரிக்க நாட்டு பொண்ணோட சிரிப்பு இருக்கணும், ஜப்பான் நாட்டு பொண்ணோட பற்கள் இருக்கணும்னு 24 நாட்டினுடைய தகுதி வேணும். எந்த முட்டாப்பைய சொன்னான்னு தெரியல, இந்திரனை என்ன இதயமே இல்லாத எந்திரனை கூட காதலிக்க வைக்கும் தகுதி என் தமிழ்நாட்டு பொண்ணுங்களுக்கு இருக்குன்னு சொன்னா, சார், என் தமிழ்நாட்டில் இளைஞன் வேலைக்கு போற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணு தான் நினைக்கிறான். ஏன் தெரியுங்களா? குணத்தோட இருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணி நாம கூடவே வச்சுக்கிறத விட பணத்தோட இருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணி நாம கூட போய் இருந்துக்கலாமேன்னு நினைக்கிறதுனால தான். சொர்க்கத்தில் வந்து நிச்சயிக்கப்படுறது சுயமரம்னு சொல்லுவாங்க. சுயமரம் கூட சொந்த ஊர்ல பணவரம் இருந்தாதான் சார் ஒன்னாகுதுன்னு சொன்னா அதற்கு காரணம் பணம். அந்த பணம் தான் எங்களுக்கு வரம். நீங்க இதய துடிப்பு வந்து பார்த்துருப்பீங்க. பணத்துக்கு டப்புன்னு ஒரு பேர் இருக்கு. இதய துடிப்பு வச்சே ஒருத்தன் சிங்கிளா கமிட்டடான்னு கண்டுபிடிச்சிடலாம். இதய துடிப்பு ஒருவனுக்கு லப்பு டப்புன்னு துடிச்சா அவன் சிங்கிள், டப்பு டப்புன்னு துடிச்சா அவன் கமிட்டட். சார், நிறைய பேருக்கு இருக்க கேள்வின்னு தெரியுமா? கடவுள் பெரியாளா பணம் பெருசா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஒரு கவிஞன் அழகா சொன்னான், பணத்தை கொடுத்து கடவுள் பார்க்க போறோம், கடவுளுக்கும் பணத்தை கொடுக்குறோம், மறுபடியும் கடவுள்கிட்டே பணத்தை கேட்குறோம். என்ன சார் வாழ்க்கை இதுன்னு கேட்டா, பணம் தான் வரமாக இருக்கிறது எங்கேயுமே. அதனாலதான் அழகா ஒருத்தர் சொன்னான், 100 ரூபாயை பூக்கடைக்காரன்ட்ட கொடுத்தா அவன் கொடுக்கிற மாலை நம்ம மூலமா சாமிக்கு போகும், அதே 100 ரூபாயை பூசாரிட்ட கொடுத்தா சாமிகிட்ட இருக்க மாலை உன்னைய தேடி வரும்டான்னு சொன்னா, பணம் தான் எங்கேயும் வரமாக இருக்கிறது. பழச்சாறுல இருந்து வர்ற பிராந்தி போதையை தரும், தானியங்கள்ல இருந்து வர விஸ்கி போதையை